ஹலோ ஆல், என்விரான்மெண்ட் சீரீஸில் கன்வென்ஷன் டாபிக் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற கன்வென்ஷன் வந்து ராம்சர் கன்வென்ஷன். போன வீடியோலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நாகாய ப்ரோட்டோகால், காட்டுச்சின்ன ப்ரோட்டோகால் அண்ட் ஐச்சி டார்கெட்ஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதெல்லாம் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டாபிக்கில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராம்சர் கன்வென்ஷனோட ஒரு ப்ரீஃபான இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். அந்த ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெட்லேண்டுக்காக போட்ட கன்வென்ஷன்ஸ், வெட்லேண்டை கன்சர்வ் பண்ணுறதுக்காக போட்ட ஒரு கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஈரானில் ராம்சர் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. ஸோ அந்த சிட்டியில் சைன் பண்ணனால இதுக்கு வந்து ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ 1971 வந்து இந்த ராம்சர் கன்வென்ஷனை வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. பட் இது ஃபோர்ஸ்க்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 தான். ஸோ ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் ஃபோர்ஸ்க்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 42 சைட்ஸ் வந்துட்டு ராம்சர் கன்வென்ஷனில் இருக்குது. ஸோ வேர்ல்ட் வெட்லேண்ட் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இந்த ராம்சர் கன்வென்ஷன் வந்து இப்போது சைன் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வந்துட்டு வேர்ல்ட் வெட்லேண்ட் டே அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இது வந்து 1997 தான் செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ 2 February தான் நம்ம வேர்ல்ட் வெட்லேண்ட் டே அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வெட்லேண்டை வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்ற இதோட டார்கெட்டை வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணணும், அந்த மிஷனை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ராம்சர் கன்வென்ஷனில் 3 பில்லர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பில்லர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் யூஸ் அப்படின்றது என்னென்னா எல்லா வெட்லாண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா வெட்லாண்ட்ஸையும், அதாவது ராம்சர் கன்வென்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா வெட்லாண்ட்ஸையும் வந்து வாய்ஸாக யூஸ் பண்ணிக்கணும், விவேகத்தோடு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒர்க் அப்படின்றது இருக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ எந்தெந்த வெட்லேண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டனோ அந்த வெட்லேண்டை மட்டும் ராம்சர் லிஸ்ட்டுக்கு கீழே வந்துட்டு டெசிக்னேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எஃபெக்டிவாக வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும். 3வது இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன். ஸோ உங்களுக்கு வெட்லேண்ட் அப்படின்றது வந்துட்டு 2 டிரான்ஸ்பவுண்ட்ரிக்கு நடுவில் இருக்குது, அதாவது 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்குது ஒரு வெட்லேண்ட் அப்படின்னா அந்த வெட்லேண்டை வந்துட்டு நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுக்கான கோஆப்ரேஷன் அப்படின்றது வந்துட்டு 2 கண்ட்ரீஸ்கிட்ட இருந்தும் வரணும். 2 கண்ட்ரி இல்லாமல் 3 கண்ட்ரிக்கு நடுவில் வந்து ஒரு வெட்லேண்ட் இருக்குது அப்படின்னா கூட அந்த கோஆப்ரேஷன் அப்படின்றது வந்து வரணும். ஸோ அதே மாதிரி ஷேர்டு வெட்லேண்ட் சிஸ்டம் இருக்குது, ஷேர்டு ஸ்பீஷியஸ் இருக்குது. ஸோ இதுக்கான கோஆப்ரேஷன் அப்படின்றது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த பில்லர்ஸையும் வந்து இதில் வந்து இணைச்சி வச்சுருக்காங்க. அது வந்துட்டு இல்லை வெட்லேண்ட் அப்படின்றது வந்து ராம்சர் கன்வென்ஷனில் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கான டெஃபினேஷன் அப்படின்றது வந்துட்டு இந்த ராம்சர் கன்வென்ஷன்லேயே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வெட்லேண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியா வந்து மார்ஷியா, ஃபென்னா, பீட்லேண்டா இல்லை வாட்டரியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது. இந்த ஏரியா வந்துட்டு நேச்சுரலாக உருவானதாகவும் இருக்கலாம், இல்லை இப்போ ஆர்டிஃபிஷியலாக நம்மளால் க்ரியேட் பண்ணப்பட்டதாகவும் இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம். தென் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாஸ் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கலாம், இல்லை டெம்பரரியாக கூட இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் அப்படின்றது வந்து ஸ்டாட்டிக்காகவும் இருக்கலாம், ஃப்ளோயிங்காகவும் இருக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்றது அந்த இடத்துல தண்ணி நின்றுட்டே கூட இருக்கலாம், இல்லை வந்துட்டு அந்த தண்ணி வந்து ஓடிட்டே கூட இருக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் அப்படின்றது வந்து ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கலாம், இல்லை பிராக்கிஷ் வாட்டராக இருக்கலாம், இல்லை சால்ட்டாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஏரியாஸ் வந்துட்டு மெரைன் வாட்டர் இருக்கோ அந்த ஏரியாவும் வந்து வெட்லேண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிஷன் வந்து அதோட டெப்த்து வந்து 6 மீட்டரில் எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ 6 மீட்டருக்கு உள்ளே தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே வந்துட்டு வெட்லேண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் சொல்லிட்டாங்க. ஸோ மெரைன் கோஸ்டல் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாலாம் வந்து 6 மீட்டர் எக்ஸீட் ஆகலையோ அந்த இடம்லாம் வெட்லேண்ட் அப்படின்ட்டாங்க. ஈஷரிஸ் இருக்குது, இல்லை லேக்ஸ் ஆர் ரிவர்ஸ் இருக்குது, மார்ஷஸ், பீட்லேண்ட்ஸ் இருக்குது, கிரவுண்ட் வாட்டர் இருக்குது, ஹியூமன் மேட் வெட்லேண்ட்ஸ் சச்சஸ் ரைஸ் பேடிஸ், ஸ்ட்ரிம் பாண்ட்ஸ், இல்லைனா ஒரு ரிசர்வாயர் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் தான். ஆனால் இதோட டெப்த் அப்படின்றது வந்து 6 மீட்டரை எக்ஸீட் ஆகி போகக்கூடாது. ஸோ இந்த ராம்சர் கன்வென்ஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான எக்கோசிஸ்டமை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கன்வென்ஷன். ஏன்னா நிறைய கன்வென்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வந்துட்டு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா
பயோஸ்பியரையுமோ இல்லை வந்துட்டு ஒரு ஹேபிட்டட்டையும் வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு வெட்லேண்ட் எக்கோசிஸ்டம் அப்படின்றத வந்து பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த ட்ரீட்லி வந்துட்டு இனிஷியலாக வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பேர்ட்ஸை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ இதோட அஃபிஷியல் நேம் அப்படின்னு பார்க்கும்போது கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்பெஷலி வந்து எந்த ஹேபிட்டட் அப்படின்னா வாட்டர் ஃபவுல் ஹேபிட்டட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. பட் நாட்கள் போக 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 இவங்களோட ஹாரிசான் அப்படின்றது வந்துட்டு விரிவடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெட்லேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதோட ஆல் ஆஸ்பெக்டையும் வந்துட்டு கன்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ராம்சர் கன்வென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னா இதில் வந்து 171 மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு. அவங்க தான் கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க நாட்டில் வந்துட்டு ஒரு வெட்லேண்ட் இருக்குது. அந்த வெட்லேண்ட் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவங்க தான் வந்து அதை டிசிக்னேட் பண்ணணும். ஸோ இந்த வெட்லேண்ட் வந்துட்டு எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லிஸ்ட்டு ராம்சர் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது வந்து அந்த கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸோட வேலை. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த வெட்லேண்டை வந்து ராம்சர் வெட்லேண்ட் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை பாதுகாத்து அதை டேக் கேர் ஆஃப் பண்ணிக்கணும். அவங்க தான் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ்க்கு நடுவில், அதாவது 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் ஒரு வெட்லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த வெட்லேண்டை இவங்க 2 பேருமே கன்சல்ட் பண்ணி தான் அதை வந்துட்டு வாய்ஸாக யூஸ் பண்ணுறதுலேருந்து டேக் கேர் ஆஃப் பண்ணுறது வரைக்கும் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது வந்துட்டு இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ராம்சர் கன்வென்ஷனில் வந்து மொத்தம் 6 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அது யார் யார் அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல், தென் IUCN, வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னல், WWF, இன்டர்நேஷ்னல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட், வைல்ட் ஃபவுல் அண்ட் வெட்லேண்ட்ஸ் ட்ரஸ்ட். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்தது வந்து மெம்பர்ஸ் அண்ட் லாங்குவேஜ். ஸோ இந்த ராம்சர் கன்வென்ஷனில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 171 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் வந்துட்டு ராம்சர் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு 18 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 18 மெம்பர்ஸையும் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அதாவது 171 மெம்பர்ஸ் தான் வந்துட்டு எலெக்ட் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க வந்து அடுத்த தடவை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இவங்க தான் வந்துட்டு அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து இந்தியாவுக்கும் இந்த ராம்சர் கன்வென்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்றது வந்துட்டு 1 February 1981 தான் வந்துட்டு ஃபோர்ஸ்க்கே வருது. கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு தான் ஃபோர்ஸ்க்கு வருது. தென் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரி வெட்லேண்டை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றத வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நேஷ்னல் லெவலில் ஒரு வெட்லேண்டை வந்து டிசிக்னேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக என்னென்ன எடுத்திருக்காங்க இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் 2017. ஸோ இந்த ரூல் பற்றி நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் மேலே ஐகார்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக 2020 ஒரு கைட்லைன் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் ராம்சர் கன்வென்ஷனில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட் மட்டும்தான் பாதுகாக்கப்படுதா அப்படின்னா இல்லை. ஸோ வெட்லேண்ட் வந்து ராம்சர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸையும் பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சென்டர் லெவலில், ஸ்டேட் லெவலில், இல்லை யூனியன் டெரிட்டரி லெவலில் வந்து சில வெட்லேண்ட்ஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வெட்லேண்டையும் வந்து இந்தியாவில் வந்து பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு சில வெட்லேண்டை வந்து இந்த வெட்லேண்ட் ரூல்ஸ் 2017க்கு கீழே ரெகுலேட் பண்ணுறது இல்லை. ஸோ அது என்னென்ன அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கேன். ரிவர் சேனலாக இருக்கலாம், பேடி ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை ஹியூமன் மேடு வாட்டர் பாடியாக இருக்கலாம். ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், இல்லை அக்வாகல்ச்சருக்காக பண்ணியிருக்கோம், இல்லை சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, ரீக்ரியேஷன் பர்பஸ்க்காக, இல்லை இரிகேஷன் பர்பஸ்க்காக ஒரு வாட்டர் பாடியை ஹியூமனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறது இல்லை இந்த வெட்லேண்ட் ரூல்ஸ்க்கு கீழே. தென் எந்தெந்த வெட்லேண்ட் எல்லாமே வந்துட்டு இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1972, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, ஸ்டேட் ஃபாரஸ்ட் ஆக்ட் கீழே, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே, தென் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எதுவுமே வந்துட்டு இந்த ரூல்ஸுக்கு கீழே வந்துட்டு வராது. ஸோ அடுத்தது வந்து மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டு. இந்த மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டு பற்றி ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு. ஸோ இதில் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டு அப்படின்றது வந்து ஒரு மெக்கானிசம். இது வந்து 1990s வந்துட்டு தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ கன்வென்ஷன் வந்து இந்த ஃபோர்ஸ்க்கு வந்தது 1975.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 1990ஸ்ல தான் வந்து கொண்டு வராங்க. இது வந்து ராம்சரோட அட்வைசரி மிஷனோட அசோசியேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒன்றும் இல்ல, ஒரு ரிஜிஸ்டர் மாரி. இந்த ரிஜிஸ்டர்ல வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எந்தெந்த வெட்லேண்ட்லாம் வந்துட்டு ராம்சர் கன்வென்ஷன்ல இருக்கோ, அந்த ராம்சர் கன்வென்ஷன்ல இருக்கக்கூடிய அ ஏதாவது ஒரு வெட்லேண்ட் ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு விஷயத்துல இருக்கும். அது வந்து டெஸ்ட்ராய் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அர்ஜென்ட்டான ஒரு அட்டென்ஷன் அப்படின்றது வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய வெட்லேண்ட எல்லாத்தையும் வந்து இந்த மான்ட்ராக்ஸ் ரெக்கார்ட்ல வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 48 சைட்ஸ் வந்து வேர்ல்ட் லெவல்ல வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ இதில வந்துட்டு எந்தெந்த வெட்லேண்ட் வந்து இன்டர்நேஷனலா உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா, அதோட கேரக்டர் சேஞ்ச் ஆகலாம். எக்காலஜிக்கல் கேரக்டர்ஸ் அது வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கலாம். இல்லைனா அது ஆல்ரெடி சேஞ்ச் ஆகிருக்கலாம். பொல்யூஷன்னாலேயோ இல்லை வந்துட்டு ஹியூமனோட இன்டர்ஃபியரன்ஸ்னாலேயோ இல்லை அது ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அதனால் அந்த வெட்லேண்ட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அதிகமான பொல்யூஷனுக்கோ இல்லை அது அழிஞ்சு போகிற நிலைமைக்கோ மாறியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெட்லேண்டை எடுத்து அதை கன்சர்வ் பண்ணுவாங்க வேகமாக. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெட்லேண்ட்ஸ் வந்துட்டு மான்ட்ராக்ஸ் ரெக்கார்டில் இருக்குது. கேலுடோம் நேஷனல் பார்க், தென் லோக்டக் லேக். ஆல்ரெடி வந்துட்டு இன்னொரு வந்து ஒரு வெட்லேண்ட் வந்து இந்தியாவில் வந்து இருந்திருக்கும். அது என்ன வெட்லேண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு 49 ராம்சர் சைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 வெட்லேண்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. கிஜாடியா வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து இருக்குது. தென் அது வந்து குஜராத்தில் உள்ளது. தென் பக்கீரா வைல்ட் லைஃப் சாங்சுரி உத்தரப்பிரதேஷ்லேருந்து. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.